ஐயா எல்லா பௌர்ணமியும் வருது, இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் என்ன சிறப்பு? அதான் ஐயா சொன்னார் இல்லை, அதாவது இது நம்மளுக்கு யோகத்தில் முக்கியமான கிரகம் எதுனா சந்திரன் தான், நிலவு தான். அந்த நிலவு வந்து 12 மாதத்தில் பூமியை நெருங்கி பக்கத்தில் வர்றது அது இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி ஒன்று தான். அதனால் அந்த அதுக்கு சித்ரா பௌர்ணமி அவ்வளோ இப்போ முக்கியத்துவம் ஐயாவும் சொன்னார், எல்லோரும் சொல்லியிருக்காங்க. அதாவது பூமிக்கிட்ட நெருங்கி நம்ம தலைக்கு பக்கத்தில் வர்றது அந்த சித்ரா பௌர்ணமி ஒரு நாளைக்கு தான் சந்திரன் பக்கம் வர்றது. அது மற்ற 12 பௌர்ணமியை விட அந்த சித்ரா பௌர்ணமி மட்டும் நிலவு பார்த்தா பெருசாக தெரியும், மற்ற நாள் பார்த்தா சின்னதாக தெரியும், அன்றைக்கி மட்டும் தான் பெருசாக தெரியும். அப்போ பக்கத்தில் வருதுன்னு தெரியுதா? ஆனால் அது பல கோடி கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்குது, ஆனால் பக்கத்தில் வருது. அப்போ மற்ற பௌர்ணமியில் வர வெளிச்சத்தை விட சித்ரா பௌர்ணமி வெளிச்சம் அதிகம் விடும். அது நம்ம உடலில் படும்போது அதை மூளை வந்து கரெக்டாக ஷார்ப்பாக வேலை செய்யும், அறிவு தன்மை வேலை செய்யும். அதுக்கு இறைவனோட அருள் தான். அதுக்காக தான் சித்ரா பௌர்ணமி முக்கியத்துவம் வச்சாங்க. சரி சரி.